31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40. வாங்க உட்காருங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல குளிச்சிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல ஒண்ணும் அவசரம் இல்ல, நிதானமா பண்ணு. பண்ணு பண்ணு. 41, 42. ஏன்பானு நீ எப்போ இப்படித்தான் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுவியா? பர்சனாலிட்டிக்காக இல்லைனாலும் உடம்பு ஆரோக்கியத்துக்காவது டெய்லி ஒரு 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்பதான் டே ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். காலையில கொஞ்சம் வேலை இருந்தது, முடியல. அதுக்காக தான் இப்ப பண்றேன். ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணலாமே? 50 ஃபினிஷ் ஆயிடுச்சு, போறோம். நான் 2 மினிட்ஸ்ல குளிச்சிட்டு வந்துடுறேன். சாரி, உங்களுக்கு தனியா இருக்க போர் அடிக்கும். நான் டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டு போறேன். என்ன 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 என்னப்பா? பாம்பா? இங்க பாம்பெல்லாம் ஒண்ணு இல்லையாமா? அது பாச்சி இல்லம்மா, கரப்பாம்பூச்சி. சரியா போச்சு, இதுக்கு போய் இந்த பயம் பயக்கிறிய? ஆம்பளை கரப்பாம்பூச்சி. இனி ஒண்ணு இல்ல, போய் குளி. வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு மருமக, அவளும் முழுகாம இருக்கா. அதுல ரெட்ட குழந்தை வேற. அவ இவ்வளவு நேரம் சாப்பிடலங்கிற அக்கறை கொஞ்சமாவது அவங்களுக்கு வேண்டாம்? எப்பவும் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே மாமா நான் சாப்பிடுவேன். எதுக்காக மத்தவங்கள ஜாட பேசுறீங்க? நீ அதெல்லாம் பேசாத, உட்கார் உட்கார், சாப்பிடு. நீ எவ்வளவு நேரம் வேணாலும் பசியை பொறுத்துக்கலாண்டி. ஆனா உள்ள இருக்கிற 2 குழந்தைங்க, டாக்டர் கரெக்ட் டைம் நீ சாப்பிடணும்னு சொல்லி படிச்சு படிச்சு சொன்னாரல்ல. டாக்டர் விடுறி, எங்க அம்மா 2 குழந்தைய பெற்றிருக்கல, அவங்களுக்கு அறிவு வேண்டாம்? பாரு, இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், இன்னும் அவங்க வெளியே வந்திருக்காங்களா? உள்ள குசு குசுன்னு தான் இருக்காங்க. அந்த கதவுக்கு என்ன சீலா வச்சிருக்கு? இத பாருடா, உனக்கு உன் பொண்டாட்டி வசதியா இருக்கலாம், அதுக்காக இருக்கிறவங்களை எல்லாம் கிளவின்னு எகத்தாலும் பேசுன எனக்கு கெட்ட கோவம் வந்துடாமா. என்ன எகத்தாலும் பேசுனாங்க? ஒரு வயிற்று புள்ளதாச்சு, இவ்வளவு நேரம் பட்னியா கிடக்குறா. அவளை சாப்பிட்டு படுறேன்னு சொன்னியா நீ? 90 வாட்டி சாப்பிடுறேன்னு கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? அவ வேண்டான்னு தான் சொல்லுவா, நீ ஊட்ட வேண்டாம். ஆமா ஜாமி, இன்னும் பொண்டாட்டிக்கு வாயில விரல வச்சா சூப்பரா வயசு பாரு, ஊட்டி விடுறதுக்கு. உன் முதுகுல 1000 அழுக்க வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களை எகிறான். நீ ஏண்டி வெட்டி அவங்ககிட்ட யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க? வந்து படுறி. கூப்பிடாருல்ல, போ. 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள பாத்துட்டியல்ல. நமக்கு நம்ம தான், அவங்களுக்கு அவங்க தான். உட்கார். முட்டை இது போதுமா, இன்னும் கொஞ்சம் வேக வைக்க? செல்வர சார், அந்த பச்சை புடவை கட்டிட்டு போற குதிரை இங்க எங்க வந்துட்டு போகுது? தெரியாத உனக்கு? நம்ம ஃபீல்ட் ஆபீசர் மதன்கோபால் இருக்காரு, பேங்க்ல அப்பப்போ லோனா வாங்கிட்டு இருக்காரு. எதுக்கு? எல்லாம் இந்த குதிரை மேல கட்டுறதுக்கு தான். நம்ம சம்பளத்துக்கு இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது. நிலா காயுது, நேரம் நல்ல நேரம். என்னடா பாட்டெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? எக்ஸசைஸ் பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போவாங்க, அதுக்கப்புறம் கரப்பாம்பூச்சி வரும். அதுக்கு முன்னாடி பாடுற பாட்டு இது. பழைய பாத்திரம், பட்டு புடவை இதெல்லாம் போட்டு கடை நடப்பாங்களே, அவங்க பாடுற பாட்டு இது. தப்பா நினைக்காதீங்க சார், உங்க சம்சாரத்தை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது. அவங்களை விட்டுட்டு இந்த சின்ன வீடு பின்னாடி சுத்தாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு மட்டும் சின்ன வீடா இருந்தா பரவாயில்ல, ஏற்கனவே பல பேருக்கு சின்ன வீடு. அவங்க மேல அபாண்டமா பழி சுமத்துறதா நினைக்காதீங்க சார். நான் சம்பாதிச்சுதான் என் தம்பி தங்கச்சிகளை படிக்க வைக்கிறேன். அதனாலதான் நான் மத்தியானம் சாப்பிடுறதே இல்லை. ஆனா நீங்க இந்த ஆபீஸுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்க சாப்பாட்டுல இருந்து எனக்கு பங்கு போட்டு கொடுக்குறீங்க. அந்த உப்ப தின்னதுனாலதான் நீங்க ஏமாந்துடக்கூடாதுன்னு உண்மையை சொல்றேன். முனியம்மா, போன் ரிங் ஆகுது, யாருன்னு பாரு. ஹலோ, யார் பேசுறது? துபாய் ஷேக் பேசுறேன்னு சொல்லுங்க. பேசுங்க சார். துபாய் ஷேக் பேசுறேன்.
துப்பாய் தேக்கு பாப்பா. போன வாரம் தானே வந்துட்டு போனீங்க, அதுக்குள்ள என்ன? ஒரு வேலையா வந்த. என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு? தண்ணி சரியில்லை. அப்புறம் என்ன, அதே லாட்ஜி அதே ரூம் தானே? போன வாரம் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? தினம் சாயந்தரம் 5 மணி ஆனா கண்ணாடி போட்டு ஒரு பரதேசி பையன் இங்க வருவான். அதுக்குள்ள எங்களை அனுப்பிட்டா பெட்டா இருக்கும். அப்ப நாங்களே வந்துடுறோம். பாப்பா, என்ன எனக்கு கொஞ்சம் அடிய. உனக்கு எதுக்கு? அட, துபாய்க்காரோட யாராவது வந்திருப்பாங்க. நான் வாசனையா வந்தா தானே உனக்கு கௌரவமா இருக்கும். சரி. வாங்க பாட்டி, நான் சொல்லல அவர் எப்பவும் இப்படித்தான். ஆபீஸ் நேரத்துல கூட என்ன அப்பப்ப நினைச்சுக்குவாருன்னு நான் முதல்லயே சொல்லியிருந்தேன்ல. எனக்கு விக்கல் வந்ததுன்னு அவர் தான் என்ன நினைச்சிருக்காரு. அதான் கரெக்டா வந்துட்டாரு. வாங்க. என்னங்க முகம்லாம் இவ்வளவு டென்ஷனா இருக்கு? ஐயோ, முத்து முத்தா வேர்த்திருக்கே. என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? ஏன் பேசாம இருக்கீங்க? துபாயில அவங்க மாமா அண்ணன் பாப்பாவ பாக்கணும்னு வந்திருக்காரு. அண்ணன் அண்ணன். ஆமாங்க, பெரியம்மா பையன்தான். இருந்தாலும் ஒரே வயித்துல பிறந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே எங்க 2 பேருக்குள்ள அப்படி ஒரு பாசம். அதாவது ஒன்னாவே சாப்பிடுவோம், ஒன்னாவே விளையாடுவோம், ஒன்னாவே படுத்துக்குவீங்களா? சொல்லு. பாட்டி. மாப்பிள, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க மாப்பிள? என் தலையில இடி விழுந்த மாதிரியா இருக்கு மாப்பிள. மதன், என்னங்க இது? இடி கொஞ்சம் லேட்டா விழுந்திருக்கு. மாப்பிள. மாப்பிள்ளை இல்ல, பரதேசி. பரதேசியா? அப்படித்தானே கிட்ட போன்ல பேசினேன். போன்ல பேசுனது நீங்க தானா? பாட்டி, என்ன சொல்றீங்க? பரதேசி போன்ல பேசுனது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இன்னும் எதுக்கு நடிக்கிற? நடிக்கிறேனா? நான் நடிக்கிறேனா? குழந்தை மாதிரி இருந்தீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? தெய்வமே! இது வரைக்கும் இருட்டு ஒண்ணுதான் உலகம்னு ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட வந்து படுத்து கிடந்தேன். ஆனா இப்போ அடிக்கிறதுக்காக உன்னை தொட்டா கூட அது அசிங்கம்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு அம்மா தான் இருப்பாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்டாட்டி இன்னொரு அம்மா மாதிரி என்ன பாத்துக்கிட்டு இருந்தா. அவளை ஒதுக்கி வச்சுட்டு எச்சலைய மேய வந்த பாரு. உண்மையிலேயே நான் பரதேசி தான். என் புத்திய பழைய செருப்படுத்தி அடிச்சுக்கணும். பாப்பா, தினம் விருந்துக்கு வந்தது அவன். கடைசியில உன்னை எச்சலன்னுட்டானே. வாய மூடுறி. அவன் இழுத்த இழுப்புல ஒரு சைடு மூடிதான் இருக்கு. இவ்வளவு கேவலமா என்ன பேசிட்டு போயிட்டான்ல. நாளைக்கு அவனுக்கு கிளைமேக்ஸே இதுல தாண்டி இருக்கு. ஏன்பா, அது எனக்குன்னு எழுதி வச்ச வீடு தானே. இத்தனை நாளா நீங்க எனக்கு கார்டியனா இருந்தீங்க, சரி. இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. இனிமே அதை என் புருஷன் பேருக்கு மாத்தி எழுதுறதுல உங்களுக்கு என்ன சங்கடம்? நீ 1000 சொல்லுமா. இப்போ உன் குடும்பம் இருக்கிற சூழ்நிலை அவ்வளவு சரியில்லை. இன்னும் ஒரு 4-5 வருஷம் போகட்டும். புரியாம பேசாதீங்கப்பா. வீட்டை அவர் பேருக்கு மாத்தி எழுதாம இருந்தா மட்டும் என் குடும்ப சூழ்நிலை சரியா போயிடும் நினைக்கிறீங்களா? சரிம்மா, நீ சொல்றபடியே அந்த வீட்டை உன் புருஷன் பேருக்கு மாத்தி வைக்கிறேன். ஆனா நாளைக்கு உன் புருஷன் அந்த வீட்டை வப்பாட்டி பேருக்கு எழுதி வைக்க மாட்டாருன்னு என்னமா உத்தரவாதம்? ஏன்பா, உங்களுக்கு ஜோசியத்துல நம்பிக்கை இருக்குல்ல? எனக்கு குழந்தை பிறக்கும் போது ஒரு கண்டம் இருக்கிறதா ஜோசியர் சொன்னார்ல. ஒருவேளை எனக்கு அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா
நாளைக்கு அந்த வீட்டை என் புருஷன் பேருக்கு நீங்க எழுதி வைப்பீங்கன்னு என்ன உத்தரவாதம்? ஏம்மா நிஜமாவே அப்படி ஒரு பயத்திலையும் சந்தேகத்திலையும் தான் இவ்வளவு அவசரமா அந்த வீட்டை மாத்த சொல்றியா? ஆமாப்பா, நான் உயிரோட இருக்கும்போதே அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடறேன். புருஷன் உசுரை காப்பாத்துறதுக்காக போராடின பொம்பளைங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா தான் உசுறு போகும்போது கூட அதுல தன் புருஷனுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குமான்னு யோசிக்கிற முத பொம்பளை நீதாமா. இதோ பாருமா, நீ நினைக்கிற மாதிரி நாளைக்கே இல்ல இப்பவே அந்த வீட்டை உன் புருஷன் பேருக்கு மாத்தி எழுதிடுறமா. ஆனா ஒண்ணுமா, புள்ள பெத்துக்க போறப்போ மனசு நிறையவா சந்தோஷமா போகணுமா. இப்படி 1000 சஞ்சலத்தை வச்சுக்கிட்டு அவன் நம்பிக்கையோட போக கூடாதுமா. அதுவே பாதி வியாதி மாதிரி. உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா, நல்லா இருக்க. ஒரு 10 நிமிஷத்துல நான் பத்திரத்தோட வந்துடுறேம்மா.